ஆகஸ்ட் 20, 2025 இன்றைய வேத வசனம் என்னாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Numbers 23:19. God is not man that he should lie, or a son of man that he should change his mind. He has said, and will he not do it? Or has he spoken, and will he not fulfill it? ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்க உங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்பா, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா. ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைய நாள் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கின்றீரே அப்பா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு எங்கள் மேலே எவ்வளவு பெரியதாய் இருக்கின்றது என் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆவியானவரே அப்பா, பொய் சொல்ல நீர் மனிதர் அல்ல கர்த்தாவே. ஆவியானவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் வரையிலோ நீர் எங்களை கைவிடுகிறது இல்லையே என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரி சகோதரனை, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியவர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றாரா? அந்த வாக்கை நிறைவேற்ற வரையிலோ அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. அவர் ஒவ்வொரு நாளும் நமக்காக அதை ஆயத்த பண்ணி கொண்டே இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க, செபிங்க. ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ராஜா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னது போல அப்ப நாங்கள் அதற்காக எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பொறுமையோடு நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலையும் ஊற்றுவீராக. அப்ப நாங்கள் இனி எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வராது என்று சொல்லி அப்ப அந்த பொறுமையை நாங்கள் இழந்து ஆவியானவரை தீமையான வழிகளில் நாங்கள் போகாத படிக்க அப்ப பொறுமையோடு காத்திருந்து உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்க ராஜா, இறங்க என் தகப்பனை. வேதத்தில் கூட ஆவியானவரே அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு நீ கொண்டு போன பொழுது அதுல அநேக ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். ஆவியானவரை, பொறுமை இல்லாததுனால முறுமுறுத்து அந்த வனாந்திரத்தில் அப்போ அநேக ஜனங்கள் அழிந்து போனது போல் ஆவியானவரே அப்படியாய் நாங்கள் இல்லாத படிக்க அப்போ பொறுமையோடு ஒரு சில இஸ்ரவேல் ஜனங்கள் பொறுமையோடு காத்திருந்து கானான் தேசத்தை சுதந்தரித்தது போல ஆவியானவரே, இன்றைக்கு கூட நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று அப்போ அந்த கானான் தேசத்தை சுதந்தரிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்க என் தகப்பனை. ஆவியானவரே அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க ராஜா. எங்கள் குடும்பத்தின் மேலே நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருப்பீங்க. ஆனாலும் அதன் நடுவில் அதன் மத்தியில் உபத்திரவங்களோ, வேதனைகளோ, துன்பங்களோ, வியாதிகளோ, வியாகுலமோ அநேகமாக இருக்கலாம். ஆனாலும் அதில் எல்லாம் கூட நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து உமக்கென்று உண்மையில் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தில் நம்பிக்கையில் நாங்கள் பொறுமையோடு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க என் தகப்பனே. அப்பா, அந்த சத்துருவின் சத்தத்திற்கு எங்களுடைய செவிகள் சாய்த்திடாதபடிக்கு இந்த உலகத்தின் காரியங்கள், இச்சையான மாயான அழிந்து போக போகிற இந்த உலகத்தின் காரியங்கள் மேலே எங்களுடைய கவனங்கள் போகாதபடிக்கு அப்போ அந்த உலகத்தை பார்த்து அப்போ எங்களுடைய பொறுமையை விட்டு நாங்கள் சிதறி போகாதபடிக்கு, உண்மையை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறேன் தகப்பன். அன்பு சகோதரியை ஒப்பு கொடுங்க, அன்பு சகோதரன், அன்பு வாலிப பிள்ளைகளை இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. பொறுமையோடு காத்திருங்க. நீங்க பொறுமையோடு காத்திருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு அதில் ஒரு பெரிய அற்புதங்களை, அதிசயங்களும் வைத்திருப்பாரு. விசுவாசத்தோடு கூட துதிங்க. இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் பற்றி கொண்டு ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தோம்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கின்றாரு. இந்த வாலிப பருவத்தில் கூட உங்களுக்கு அநேக தீமையான காரியங்கள், அநேக பாவ காரியங்கள் வரலாம். ஆனாலும் அதிலிருந்து
இருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த வல்லவராய் இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட துதிங்க. அன்பு சகோதரி சகோதரன், உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க சமாதானத்தோடு இருந்து பொறுமையோடு இருந்து ஒருவர் பொறுமையோடு சமாதானத்தோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கின்றாரு. ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்க ராஜா சிறு பிள்ளை முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்களுக்கு வைத்திருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை குறித்து அவர்கள் பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இன்றைக்கு கூட அநேக பேர் ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவர் மேலேயும் ஆவியானவரே உம்முடைய ஆசீர்வாதங்கள் அப்பா வரப்போகின்ற கிருபை கைமுக்க நன்றி செலுத்துகிற ராஜா. பொறுமையோடு பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.